உங்களுடைய ஹேர் அண்ட் ஸ்கின்னை நல்லா ஹெல்த்தியாக மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுடைய ஃபுட் ரொட்டீனில் டெய்லி பேசிஸில் இந்த லட்டு ரெசிபியை எடுத்துகிட்டே வாங்க. நல்ல ஒரு டிஃப்ரென்ஸ் பார்க்கலாம். அனிமிக்காக இருக்கிற குழந்தைங்களுக்கும் டெய்லியும் கொடுத்து பாருங்கள். கண்டினியூஸாக 40 டேஸ் எடுக்கும் போது நல்ல ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியும். ரெசிபியை ட்ரை பண்ணி பார்க்கணும்னு நினைக்கிறவங்க மறக்காமல் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஈஸியான ரெசிபிஸ்க்கு என்னோட பேஜை மறக்காமல் இப்போவே ஃபாலோ பண்ணிக்கோங்க. அயன் கண்டென்ட் அதிகமாக இருக்கிற இந்த லட்டு ரெசிபிக்கு மெயினான இன்கிரியன்ஸே கருவேப்பிலை தான். ஒரு 5 கைப்பிடி அளவுக்கு எடுத்து நல்லா சுத்தமாக வாஷ் பண்ணிட்டு ஃபேன் காற்றுல நல்லா காய வச்சு எடுத்துக்கோங்க. கொஞ்சம் கூட ஈரம் இல்லாமல். இதில் ஆட் பண்ணுறதுக்காக கொஞ்சம் நட்ஸ் அண்ட் சீட்ஸை நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கு பாதாம், பம்கின் சீட்ஸ், சன்ஃப்ளவர் சீட்ஸ், சியா சீட்ஸ், ஃப்ளாக்ஸ் சீட்ஸ் இது எல்லாத்தையுமே 1 by 1 நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. ஒரு பிளேட்டுக்கு மாற்றி ஃபர்ஸ்ட் நல்லா ஆற வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா பவுடர் ஃபார்மில் ரெடி பண்ணிக்கலாம். இதில் ஆட் பண்ணுற ஒவ்வொரு இன்கிரியன்ஸுடைய நேம் அண்ட் குவான்டிட்டியும் கேப்ஷனில் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் கருவேப்பிலையை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நல்ல ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு பொறுமையாக ரோஸ்ட் பண்ணுங்க. கொஞ்சம் டைம் எடுக்கும். நல்லா கிறிஸ்பி ஆகிற அளவுக்கு ஃப்ரை பண்ணிக்கோங்க. ரொம்ப நேரம் விட்டுட்டோம் அப்படின்னா கரிஞ்சு போன மாதிரி ஆயிடும், கசப்பு தன்மை கொடுத்துரும். நெக்ஸ்ட் டெசிகேட்டட் கோகனட்டை லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு ரோஸ்ட் பண்ணிக்கலாம். ஒரு சின்ன துண்டு பட்டை, சுக்கு, ஏலக்காய், ஜாதி பத்திரி இதையும் ரோஸ்ட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் கருவேப்பிலை மிக்ஸி ஜார்ல சேர்த்து பவுடர் ஃபார்ம்ல ரெடி பண்ணிக்கலாம். ஸ்வீட்னஸ்க்காக டேட்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. சீட்ஸ் எல்லாமே ரிமூவ் பண்ணிட்டு சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட் சீட்ஸ் அண்ட் நட்ஸை பவுடர் ஃபார்ம்ல ரெடி பண்ணிக்கோங்க. பல்ஸ் மோட்ல விட்டு விட்டு அரைச்சிங்கன்னா இந்த மாதிரி பவுடர் ஃபார்ம்ல கிடைக்கும். ரொம்ப நேரம் அரைச்சிட்டோம் அப்படின்னா எண்ணெய் விட்டா மாதிரி ஆயிடும். டெசிகேட்டட் கோகனட்ல பாதி அரைச்சிட்டு சேர்த்துக்கோங்க. மீதி அப்படியே சேர்த்துக்கலாம். அரைச்ச எல்லாத்தையுமே ஒரு பவுல்ல சேர்த்து கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கீ ஆட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் எல்லாத்தையுமே கையால ஒன்னா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் மிக்ஸி ஜார்ல பல்ஸ் மோட்ல போட்டு எடுத்தீங்கன்னா இந்த மாதிரி நல்லா உதிரியா கிடைக்கும். அகைன் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கீ ஆட் பண்ணிட்டு சின்ன சின்ன உருண்டைகளை நல்லா டைட்டாக உருட்டி எடுத்துக்கோங்க. அயன் கண்டென்ட் அதிகமாக இருக்கிற கருவேப்பிலை லட்டு ரெடி. இந்த மாதிரி நல்ல பல்கான குவான்டிட்டியில் ரெடி பண்ணி பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. டெய்லி பேசிஸில் கண்டினியூஸாக 40 டேஸ் எடுத்து பாருங்க.